ரீசெண்டா நம்ம ஊர் சிதம்பரத்தில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டை பத்தி பேசுறதுக்காக விஜய் டிவி நீயான ஷோல இருந்து நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, சார் சிதம்பரத்துக்கு காலைல 5 மணிக்கு வந்து இறங்கிருங்க சார். 5 மணிக்கே வந்துடுறேன். 5 மணிக்கு வந்து இறங்கணும்னே நேரா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா அங்க ஒரு காஃபி பார் இருக்கும். அந்த காஃபி பார்ல ஒரு காஃபியை குடிச்சீங்கனாலே செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து பஸ் பிடிச்சி சிதம்பரத்துக்கு பக்கத்துல பரங்கிப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அங்க போயிடணும் சார். அங்க காலையில 6 மணிக்கெல்லாம் எல்லா ஹோட்டல்லையுமே சுட சுட பரோட்டாவும் சிக்கன் சம்மானும் அதுக்கு சைடிஷா ஒன்று கொடுப்பாங்க. அது செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில எந்த அளவுக்கு அல்வா ஃபேமஸோ அந்த மாதிரி பரங்கிப்பேட்டையிலும் அல்வா அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதுக்கு பேர் தம்ரூட் அல்வான்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதையும் வாங்கி சாப்பிடலாம் சார். அதுக்கப்புறமா அங்க இருந்து சிதம்பரம் வந்தீங்கன்னா மதிய டைம்ல ஒரு சில கடைகள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய எராத்துக்கு வஞ்சர மீன் ஃபுல் மீல்ஸோட சைடிஷா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுவுமே வேற லெவல் டேஸ்டா இருக்கும் சார். அப்புறமா ஈவினிங் டைம்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு பாதாம் பாலை குடிச்சாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதோட நிப்பாட்டிடக்கூடாது. சிதம்பரத்துல எல்லா வெஜிடேரியன் ஹோட்டல்லையுமே கத்திரிக்காய் கோஸ்து கிடைக்கும். அதுவுமே வாங்கி சாப்பிடலாம். அப்புறமா நைட் டைம்ல கடாய் சிக்கன் அது சிதம்பரத்துல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான கடாய் சிக்கன் நீங்க சிதம்பரம் வந்தீங்கன்னா மட்டும் தான் சாப்பிட முடியும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஃபைனலா இந்த ஒரு கடையில பிரௌனி சாப்பிட்டு பாருங்க சார், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். அப்புறமா எண்டிங்ல ஒரு இஞ்சி டீயை குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். நீங்க சொல்லல கேட்க நல்லா இருக்கு, ஆனா பயங்கரமா இருக்கு.